வெல்கம் டு நானோசாஃப்ட் சேனல். ஸோ நம்ம வியூவர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இது எப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஸோ கூகுளில் போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்படின்னு என்டர் பண்ணுங்கள். ஸோ அதில் டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிற ஒரு லிங்க் வருதா. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் நார்மலாக லினக்ஸ்க்கு, விண்டோஸ்க்கு, மேக்கு மூணுக்குமே இருக்குது. இப்போது விண்டோஸோடது நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் கீழே டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட்ஸில் போய் பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதோட ஃபோல்டரில் போய்க்குங்க. ஸோ ஃபைல் இப்படி தான் இருக்கும், 64 பிட்குள்ளது. உங்கள் ஓஎஸ் என்ன இதோ அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேனல் ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஸோ இதில் ரன் கொடுங்க. ஸோ ரன் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் அக்ரி கொடுங்க. இதில் அவங்களோட பாலிசி எல்லாமே இருக்கும், இதை பற்றின அக்ரிமெண்ட் பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இது எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து சி ட்ரைவில் ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வேறு ஏதாவது லொக்கேஷனில் இந்த ஃபைலை லோட் பண்ணாலும் லோட் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரை. ஸோ எந்த இது லொக்கேஷன் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டி ட்ரைவில் என்ன ஃபோல்டரில் அந்த செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரிக்குள்ளே போயிடும். இப்போ நான் வந்து சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வேணுமான்னு. ஆமாம் வேணும். ஸோ அதை நான் டிக் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இது கொஞ்சம் டைம் ஆகும். இது அதுக்கு பிறகு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்னா என்னென்னா அது வந்து ஒரு ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இன்டகிரேட்டட் அப்படின்னா நிறைய ஃபைல்ஸ் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம மேக் பண்ணுவோம். ஒரே சிங்கிள் ஃபைல் இருக்காது. ஸோ அந்த ஃபைல் எல்லாமே வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கு. ஸோ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா ஒரு டெவலப்பருக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ ப்ராப்பராக அதை எப்படி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக இது கொடுக்கும். நார்மலாக நம்ம வெளியில் ஏதாவது ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபைல் மேனேஜ் பண்ணுறது தான் மெயின் இதாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்து நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட், வேறு ஒரு க்ளவுட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல விஷுவல் ஸ்டுடியோ கோட் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஐடியை வந்து செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலாக ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இஷ்யூ நார்மலாக வர்றது தான். ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் இருக்கும் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ இதில் இஷ்யூவாக என்ன ஏதுன்னு பயப்பட வேண்டாம். இது நார்மலாக ஒரு சில கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதுக்கு தேவைப்படும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மல் லேப்டாப்பு, நார்மல் சின்ன கான்ஃபிகரேஷன் உள்ள நிறைய விஷயங்கள் இது ஓப்பன் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, இங்கே தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அதோட கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டியை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஓப்பன் ஆகிடும். இது சில லேப்டாப்பில் வரும். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எப்படி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அதோட ஷார்ட்கட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்டில் போய் ப்ராப்பர்ட்டி போங்க. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதோட லாஸ்ட் எண்டில் ஒரு சின்ன ஒரு வேர்டை இது பண்ணணும். இது வந்து ஒரு கமாண்டில் ரன் ஆகக்கூடியது. நீங்கள் இந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணணுன்னா அது வந்து ஒரு கமாண்டில் இந்த டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அது ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு கமாண்டும் சேர்ந்து ரன் ஆகும். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா நிறைய கிராஃபிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சா. ஸோ ஃப்ரண்ட்டு இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அதனால் அதை காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வெல்கம் ஸ்க்ரீனோடு அப்படியே இருக்கும் அது. ஸோ இப்போ நம்ம அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நான் என்ன ஆட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். உங்களுக்கு அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஸோ நான் ப்ராப்பர்ட்டி போய்க்கிறேன். போய்ட்டு அந்த டார்கெட் இருக்குல்ல, அந்த டார்கெட்டில் நான் என்ன ஆட் பண்ணுங்கிறத நான் ஒரு நோட் பேடில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதை நான் காப்பி பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபாண்ட்டு சின்னதாக இருக்குது. ஸோ ஃபாண்ட் வேணால் நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். 20 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் டைப் பண்ணக்கூடியது. இதில் ஸ்டார்டிங்கில் வந்து 2 மைனஸ் சிம்பிள், டிசேபிள் மைனஸ் ஜிபியு. ஸோ வேறு எங்கேயும் ஸ்பேசஸ் எதுவுமே வரல. ஸோ அதை அப்படியே அதுக்கு முன்னாடி டைப் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்கு பிறகு டைப் பண்ணணும். அதுக்கு உள்ளே டைப் பண்ணிடாதீங்க, டபுள் கோட்ஸ்க்கு பிறகு. ஸோ உங்கள் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும், வெல்கம் ஸ்க்ரீன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருந்தாலோ இல்லை ஃபோல்டர் இப்போ தான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறனாலும் அந்த ஃபோல்டர் லொக்கேஷனை நீங்கள் அதிலே க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கங்க. இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி. ஸோ நான் இந்த லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த லொக்கேஷன் அப்படியே இங்கே எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்க பாருங்கள். ஸோ வந்துருச்சா? ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஃபோல்டரை உங்களுக்கு ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் மாதிரி காமிக்குது. அதை இது பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அது மாதிரி ரீசெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதோட எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி உடனே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெர்மினல் வந்து ஒரு கமாண்ட் லைன் தான். ஸோ நார்மலாக வெளியில் போய் கமாண்ட் லைனில் இப்போ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது கமாண்ட் லைனில் நிறையா நீங்கள் ரன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைமில் வெளியில் போய் தனியாக ரன் பண்ண வேண்டாம்னு இதில் டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். இப்போது நார்மல் சைஸ் ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட்லாம் இது தேவைப்படாது. நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த இடம் தான் உங்களோட எக்ஸ்ப்ளோரரு. ஸோ இதில் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம், நியூ ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃப்ரெஷ் கூட பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுவும் நீங்கள் க்ரியேட் பண்ணது வரல, இல்லை காமிக்க மாட்டேங்குதுன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா திரும்ப இதாகும். இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஃபோல்டரை வந்து இது பண்ணுறதுக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஸ்க்ரீன் தான் உங்களோட மெயின் ஸ்க்ரீன். இந்த இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் கம்மி பண்ணணுன்னா அதில் கம்மி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் அதிகமாக தேவை, இந்த ஆப்ஷன்ஸ் எப்போவுமே தேவைப்படாது, லெஃப்ட் சைடில் உள்ள ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.